நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாரை தப்பட்டை ஒரு சிறப்பு பார்வை. எல்லாருக்குமே எங்களோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா சந்தோஷமும் வளமும் உங்களுக்கு பொங்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அந்த பொங்கல் நாங்கள் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு தியேட்டர்ஸில் உங்களை மீட் பண்ண வந்த தாரை தப்பட்டை படத்தில் இருக்கக்கூடிய படக்குழுவினர், அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ இருக்காரு, ஆக்டர் சசிகுமார் இருக்காங்க, அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. சொல்லவே வேணா நம்மளோட லெஜெண்டரி டிரெக்டர் பாலா சார் அண்ட் லெஜெண்டரி மியூசிஷியன் இளையராஜா சாரோட காம்பினேஷனில் இந்த படம் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் ஆர்.கே. சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. முதல்ல நேயர்கள் மூலமாகவும் சரி, எங்களோட புதியுகம் சார்பாகவும் சரி, எங்களோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்க இருவருக்குமே. நன்றி. எல்லாருக்கும் எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். இவ்வளோ பவ்யமா இருக்கீங்க சார். என்ன சார் இது ஆக்டிங்கா இல்ல நிஜமா, எப்படி அது? இல்ல எனக்கு படத்துக்கு அப்புறமா ஏதோ ஒரு ட்ரெயின் ஆயிட்ட ஒரு டியூன் ஆயிட்ட ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிஜமாவே ஸ்டார்டிங் ட்ரபிள் இப்பதான் ஆரம்பிச்சீங்க. சரி, நான் நலம் சார் இப்ப படத்தை முடிச்சிடுறேன். எப்படி இருக்கீங்க? எல்லா எலும்புகளும் கரெக்டா சேர்ந்து போர்ந்து கரெக்டா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எனி ஸ்பெஷல் இன்ஜுரி? ஆச்சு, ஆனா இப்ப சரியாயிடுச்சு. ரெக்கவர்ட், சோ டோட்டலி ரெக்கவர்ட். சோ அத பத்தி நம்ம அப்படியே பேசலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு படம் பத்தி பேசும்போது. அண்ட் கொஞ்சம் டிலே ஆனாலும் சரி, பொங்கல்னாலே நம்மளோட ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கர ஒரு ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல். சோ தாரை தப்பட்டைங்கிறது இந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது பத்தி நீங்க சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் பொங்கல் ஃபெஸ்டிவலில் தாரை தப்பட்டை வர்றது, அந்த படத்துக்கு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வர்ற ஒன்று பாலானே மூவி. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபெஸ்டிவலில் என்னுடைய படம், நான் நடித்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றது இன்னொரு சந்தோஷம். ஏன்னா பொங்கல் தான் எங்களுக்கு, நாங்கள்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ விவசாயம் தான், அந்த பொங்கல் தான் பெருசாக கொண்டாடுவோம், எல்லாம் கொண்டாடுவோம். அதில் அந்த பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட்டாக என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரொடியூசரா இருந்தவங்கள இந்த படத்துக்காக ஆக்டர் ஆக்கி, இன்னும் சொல்லணும்னா இதுக்கப்புறம் உங்க வீட்டில் கூட உங்க பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாம் கூட பயப்படுவாங்க இவரை பார்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நீங்க சொல்லணும், இந்த ரோல் நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்லை அண்ணன் கொடுத்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. எனக்கு என்னோட ட்ரீம். ஆஃப்டர் சேது படம் பார்த்துட்டு என் லைஃப்பில் பண்ணுனா அண்ணன் கூட பண்ணணும் அப்படிங்கிற அந்த ட்ரீமை அண்ணன் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. அது பெரிய விஷயம். இது என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இது இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும். காமெடி இருக்கும், அதில் எல்லாமே கலந்த ஆள். ஒரு நல்லவன் கெட்டவன் அந்த மாதிரி ஒரு இது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த கெட்டப் மருது படத்துக்கு விஷால் முத்தையா சார் டைரக்டர் அந்த படம். சோ என்ன சொன்னா பாலா சார் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க? எது வேணாலும் குதிக்கிறதுக்கு தயாரா. ஆமா சார், நான் அது கேட்கணும். அது இப்ப பாலா சார்னு எடுத்துக்கிட்டா நம்ம அந்த விஷயங்கள் யாருனாலும் எந்த ஆக்டர்னாலும் ரெடியா இருக்காங்க. நீங்க குதிக்கிறது சாரி சொல்றாரு, நீங்க மொட்டை மாடிலிருந்து குதின்னு சொன்னா குதிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே தயாரா இருக்காங்க. அந்த சின்சியாரிட்டிக்கும் அந்த டெடிகேஷனுக்குமான காரணம் என்னவா இருக்கு? எனி ஆக்டர் தே ஆர் ரெடி. எதனால? ஒரே நிமிஷம் தான், பாலா சார். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் அவர் அவ்வளோ அழகாக டியூன் பண்ணி அழகாக இது பண்ணி கொண்டு வர்றாரு. எல்லாருக்கும் அவர் படத்தை நடிக்கிறது ஒரு கனவு தான் எல்லாருக்கும். ஸோ அது எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கிடச்சிருச்சு. அவருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்தில் கிடச்சிருச்சு. அதுவும் எல்லாருக்குமே, வரலட்சுமி எல்லாருமே இதில் நடித்தவங்க எல்லாருமே இதான், எல்லா நடிகரும் அவர் இதில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்மளை நம்ம டியூன் ஆகி ஷேப்பப் ஆகும். அதனால் நமக்கும் நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்குறோம். ஸோ ஒரே ஒரு தான், எல்லாம் இவ்வளோ பண்ணோன்னா அவருடைய ஒரு விஷயம் தான். அவரோட ஒர்க் பண்ணும்போதே நமக்கு தெரியும். அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். அவர் கூட நம்ம அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுவோம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னாலும் அதுலேயே நமக்கு தெரிஞ்சு, அதான் ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகருக்குமான ஒரு விஷயம். அது ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுங்க, அதுதான் அது கிடைக்கும். அது அப்போ நீங்கள் சொல்லும்போது கோ ஆக்டர் வரலட்சுமி பற்றி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், ஏன்னா எடின்பர்கில் இருந்த பொண்ணு, பேலேலாம் கற்றுக்கிட்ட பொண்ணு, அவங்க லைஃப் டைமில் என்னைக்காச்சும் கரகாட்டம் அவங்க ஆடுவாங்களான்னு நினச்சிருப்பாங்களா எனக்கு தெரியாது. பட் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, இந்த படம் பற்றி இன்றைக்கி வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் பற்றி சொல்லும்போது அவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சார். ஸோ அவங்களோட அந்த ரோல் பற்றியும் அண்ட் அவங்களோட அந்த எஃபர்ட் ஆஸ் கோ ஆர்டிஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். கேரக்டர் அருமையாக இருக்கும் அந்த படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த படத்தில் சூறாவளின்ற கேரக்டரில் நடிக்கிறாங்க. நான் தாரை தப்பட்டை குழு நடத்துகிறேன். என்னுடைய ட்ரூப்பில் இவங்கெல்லாம் இருப்பாங்க. சூறாவளி நிறைய பேர் இருப்பாங்க. அது ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தா அதை உடனே அப்சர்வ் பண்ணி அப்படியே பண்ணோம். ஸோ
ஸோ நல்ல கேரக்டர், நல்ல ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. இப்போ பாலா சார் படம்னா உங்ககிட்ட சொல்லணும் சுரேஷ் சார், இந்த மாதிரி ஜனரஞ்சகமாக இருக்கும் எப்போவுமே. இப்போ நிறைய ஆடல் சார்ந்தும் சரி, ஆடலும் பாடலும் சார்ந்த நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட், கமர்ஷியல் ஹிட் எல்லா படங்களுமே வந்திருக்கு. பட் இதில் வந்து நம்ம பார்க்கும்போதே சம்திங் மோர் இன்டு லைஃப்ஸ்ன்னு தோணுது, ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு படமாக தெரியுது பார்க்கும்போது. ஸோ அந்த இமோஷன்ஸ் ஆகட்டும், அந்த கேரக்டர் நீங்கள் கிராப் பண்ண விதமாகட்டும் எப்படி இருந்துச்சு? பாலா சார் உங்கள்கிட்ட எப்படி வேலை வாங்கினார்? இல்லை, அதாவது என்னோட டெபியூ மூவி அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து பாலான் ஸ்டூடெண்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாத்துக்கும் அமையாது. பட் அப்படி அமைஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போனோன்னா டிகிரி வாங்கிட்டு வெளியே வரலாம். அப்படி ஒரு அண்ணன் ஒரு யூனிவர்சிட்டி. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கரகாட்டம் கலந்த ஒரு வாழ்க்கையை பிரதிபலித்து வரனால இந்த படத்தில் வந்து அதை நடிக்கக்கூடிய சான்ஸ் ஏகப்பட்ட இது இருக்குது. அதில் மாடுலேஷன்ஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அண்ணங்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் எமோஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் சீன் அங்கே வந்து எப்போவுமே அந்த லெஜெண்டரி டைரக்டரோட ஒரு டச் வந்து நமக்கு அப்போ புரியும், ஓ இதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்ச ஒரு. எனக்கு ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அண்ணனோட. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணது கிடையாது, எனக்கு ஆக்டிங் நான் யார்கிட்டையும் போனதில்லை. பட் அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்து லாஸ்ட் நாளுக்குள்ளே ஒரு ஷேப் ஆகி வெளியே வந்துட்டு இன்னொரு படம் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்கள், அது வந்து எனக்கு வந்துருச்சு. ஈஸியாக வந்துடுது இதுக்கு மேலே எல்லா விஷயங்களும் அங்கே இருந்து ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு எந்த படம் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு இளையராஜா சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு பாட்டு, சிறு பொன்மணி அசையும் ஏதாவது ஒன்று வச்சுடுவீங்க, அதுவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கும். இப்போ 1000வது படம் இளையராஜா சாரோட படம், கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்பாங்க, வாய் வலிக்க நீங்களும் சொல்லியிருப்பீங்க. பட் திரும்பவும் நாங்களும் கேட்குறோம், எங்களுக்காக சொல்லும் எப்படி இருக்குது அது நினைக்கும், அந்த ப்ரைடு எப்படி இருக்குது? உண்மையிலே அவரோட ரசிகன் நாங்கள்லாம் எல்லாருமே ரொம்ப எல்லாருக்கும் ஒரு கொடுத்து வச்ச ஒரு விஷயம். அவருடைய சாங்கை தான் கேட்டு வளர்ந்துருப்போம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட 1000வது படத்தில் நாங்கள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே. ஒரு ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரியில் நாங்களும் ஒரு ஓரத்தில் பதிவாயிருக்கோம். ஸோ நாங்களும் இருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி பற்றி பேசும்போது சார், இப்போ பிதாமகன் எடுத்துக்கிட்டா பாலா சாரோட, விக்ரம் சாரோட அந்த ஃபைனல் அந்த தீம் மியூசிக் வந்து அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ அந்த தீம் மியூசிக் அதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தீம் மியூசிக்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ படத்தில் எங்களுக்கு எந்த மாதிரி அந்த அந்த ஒரு தீம் மியூசிக்கான அந்த விஷுவல் ட்ரீட் அந்த தீம் மியூசிக் போட்டு தான் ஃபைட்டு பண்ணது. ஆக்சுவலாக ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்னா ஃபைட் வெறும் ஃபைட் மட்டும் போட முடியும், அந்த மியூசிக் இருக்கும், அந்த மியூசிக் ப்ளே பண்ணி தான் ஃபைட்டே ஆரம்பிப்போம். ஸோ அந்த மியூசிக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ளே பண்ணிச்சு. உள்ளுக்குள்ளே போய் நம்மளை ஒரு இது பண்ணோம். அடினா நிஜமான அடி தான் விழுகும், அடிக்கணும் போல தோணும், நிஜமாக அடிக்கணும் போல தான் தோணும். ஸோ அதில் தான் போய் விழுந்ததெல்லாம் அந்த இதுதான். எப்படி ஓட வெளில வேணா அந்த வெறி ஏறி ஒன்று தாண்டுனா தவறுது, அப்படி தான் விழுந்தது. ஸோ தாண்டணுமோ அந்த மியூசிக் வந்து தாவிடுவான், தாவி அப்படி தான் விழுகிறது. ஸோ அந்த மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்டாக உண்மையிலே உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு வைப்ரேட் பண்ணி நம்மளை இது பண்ண வைக்கும். ஸோ அது ரொம்ப இருந்துச்சு அந்த சாங்கை போட்டு பண்ணும்போது. அதே மாதிரி நாங்கள் சோகமான காட்சிகளும் டைரக்டர் வந்து ஒரு சாங் போட்டுருவார், அதுவும் நம்மளை இமோட் பண்ணி வர வைக்கும். ஸோ இப்படி தான் அதில் பண்ணது. முன்னாடியே வாங்கிட்டாங்க, ஆர்ஆர் மாதிரி ஆர்ஆர் முன்னாடியே வாங்கியாச்சு. கரகாட்டக்காரன் ஆகட்டும், தில்லானா மோகனாம்பால், அதுக்கப்புறம் சங்கமம், இது மாதிரி நிறைய கலை சார்ந்த படங்கள் வந்திருக்கு. பட் இது வந்து கலை அந்த சார்ந்த மக்களோட வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு ரிசர்ச்சோ இல்லை அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதோ நீங்கள் நம்மளோட இந்தியன், அதாவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் இவங்களுக்கு என்ன வேணும்னு நினைச்சிங்க, இல்லை இது வேறு மாதிரி என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட லைஃப் ஆகட்டும், இப்போது வேற ஒரு ஜூம்பாவோ இல்லை வேற ஒரு வெஸ்டர்ன் டான்ஸோ கற்றுக்கிறவங்களோட லைஃப் வேறு மாதிரி இருக்குது. பட் கரகாட்டக்காரங்களோட அந்த கலை அவ்வளோதான், அது அழிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது ஒவ்வொரு படத்தில் நீங்கள் சொன்னீங்களே இப்படி தான் ஞாபகப்படுத்திட்டு வர்றாங்க. இப்போ படத்துலேயே நீங்கள் 4 படம் தான் சொல்கிறீங்க. ஆமாம் சார், அவ்வளோதான் இல்லை அதுதான் அந்த கலைஞரான படம். நீங்கள் 4 படம் தான் சொல்கிறீங்க, 4வது படம் தான் வருது. இல்லை, அப்போ நம்ம படத்துலேயே அதை வந்து அழிஞ்சிட்டு தான் வருது. ஸோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஹீரோ இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்போ பின்னாடி ஆடிட்டு இருப்பாங்க. கதாநாயகம் இன்ட்ரடக்ஷன் அப்போ பின்னாடி ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க பின்னாடி தான் ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு பேக் ட்ராப்பில் அங்கே தான் வச்சுருக்கோம். அவங்கள வந்து அங்கங்கே ஆடுவாங்க, அப்படி இப்படி வருவாங்க. அவங்க தூரத்தில் ஒரு இடத்துல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லையோ இல்லை எதுலையோ ஆடிட்டு இருந்த ஒருத்தவங்களை இந்த படத்தில் அவங்க முன்னாடி ஹீரோயினாக வர்றாங்க, அவங்க மேலே அந்த ஃபோக்கஸ் லைட் விழுகுது. இப்போ அவங்கள பற்றி காமிக்கலாம். ஸோ இப்படி இந்த படங்களில் தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் எதுவும் அவ்வளோதான் இறங்கிட்டு தான் போகுது. இது எல்லாரும் இது யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது, இது அப்படியே மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது எல்லோரும் சேர்ந்து தான் அது பண்ணணும். அது அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த படங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு விஷயமா இருக்குது சார். இதில் நீங்கள் தவில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், நலந்தானா எல்லாமே பண்ணியிருக்கீங்க. இது ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக? இல்லை லைட்டாக பேசிக் மட்டும்தான் கற்றுக்க சொன்னாங்க. அண்ணன் வந்து சொன்னாங்க.
ஸோ அது தவில் நாதஸ்வரம் தப்பு எல்லாம் எப்படி பிடிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ன அப்படின்றது ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து காலையில் நாதஸ்வரம் வாசிக்கிறது அப்படி பேசிக்கான இது எப்படி கை வச்சுக்கணும், எந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ஸோ அந்த இது பண்ணிவிட்டு படம் பண்ணும்போது அது வேறு சாங்க்கு அதுக்கு நாங்கள் மேட்ச் பண்ணி பண்ணது. அங்கே ராஜா சார் வந்துருவார் எப்படியும் அது டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுக்குறது. அண்ணன் எப்படி அண்ணன் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லுவார், கரெக்டாக அடிக்கணும், சிங்க் பண்ணணும் எல்லாமே சொல்லுவார். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு அது வந்தால் தான் அவங்களுக்கு எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ஒரு பேசிக்காக கற்றுக்கிட்டு போகும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே அதை கற்றுக்க சொல்லிட்டாரு, அதை பண்ணிட்டு. டான்ஸ் நீங்கள் வந்து பிரம்மனில் இப்போ நம்ம நாடோடிகள் எடுத்துட்டு பிரம்மன் வரைக்கும் வந்தோன்னா பிரம்மனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ பாலா சார்னா கண்டிப்பாக இந்த படத்துக்காக இன்னும் ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் ஷுவராகவே சொன்னார், இதுக்கப்புறம் சசிகுமார் வந்து ஒரு சூப்பராக, சசிகுமார் சார் ஆகட்டும் வரலட்சுமி ஆகட்டும் வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட நடனத்துலையும் அவங்களோட கலையிலையும். எந்த அளவுக்கு இருக்கு சார்? என்ன மாதிரி ஆச்சு ட்ரைனிங் எல்லாம்? அது வந்து அண்ணா ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர், ப்ரொஃபஷனல் டான்சர், டான்ஸ் மாஸ்டர் ஆயிடுவீங்களா அடுத்தது நீங்க? இல்லை, பட் அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் 2 மாதத்துக்கு முன்னாடியே ராதியா மாஸ்டர் ஸ்கூலுக்கு போக சொல்லி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது. அப்புறம் இந்த படத்தில் பண்ண டான்ஸ் மாஸ்டர்ஸ் பிருந்தா மாஸ்டர், தினேஷ், சுசித்ரா மாஸ்டர், ஸோ எல்லாமே இதில் பண்ணாங்க. ராதியா மாஸ்டர் ஒரு சாங் பண்ணிருக்காங்க. ஸோ பாபா பாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து சொன்னது ஒவ்வொரு சாங்க்கு இப்படி பண்ணுங்கன்ற ஒரு விஷயம். அண்ணன் கூட இருந்து எப்படி இது பண்ணணும், இப்போ அவங்கெல்லாம் பண்ணால் அதுக்கு கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா வரலட்சுமியோட ஒரு டான்ஸ் ஆடணும். அது மாதிரி இந்த படத்தில் என்ன காயத்ரி ராம் மாஸ்டர் அவங்களோட ஒரு பாட்டுக்கு ஆடியிருக்கேன். ஸோ 2 பேரோட ஆடும்போது அவங்களுக்கு 2 பேருமே பெரிய டான்ஸஸ், அவங்க மாஸ்டர் வேறு ஆயிடுச்சு. 2 பேரோடையும் ஆடுறது கஷ்டம் தான். பட் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லிடுவேன். டான்ஸர் தான் சொல்லுவாங்க, அவங்க தான் டான்ஸ் மாஸ்டர். இல்லை வந்துருவீங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அவங்களோட சேர்ந்து அந்த இதுக்கு ஈக்குவலாக ஆடணும். அப்போ கரெக்டாக அண்ணன் சொல்லுவார் அவங்களுக்கு கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு தான் ஓகே டேக் பண்ணி பண்ணும்போது நல்லா வந்திருக்கு. ஏதோ ஆடிருக்கேன். இந்த படங்களை தாண்டி பண்ணியிருக்கேன்ற எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அடுத்த படம் அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த படம் நீ ஆடி இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், பண்ணிட்டேன்னா அடுத்த படங்கள் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த 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 பயம் போயிடும் நமக்கு. ஒரு டான்ஸ் பண்ணும்போது இந்த படத்தில் எனக்கு அது தெரிஞ்சது. அடுத்த படம் நான் பண்ணும்போது அந்த பயம் இல்லை, அந்த ஃபியர் இல்லாமல், ஏன்னா என்றைக்குமே அது அந்த ஃபியர் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு, ஆடிடுவோமோ தப்பாயிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த படம் பண்ண பிறகு எனக்கு அந்த ஃபியர் ஃபர்ஸ்ட் இல்லை. ஓகே, ஸோ இனிமே டான்ஸும் அப்படிதான் இல்லை சார்? இல்லை, பண்ணலாம், அட்டம் பண்ணலான்ற ஒரு விஷயம். எப்படி ஆட போகிறேன்ட்டுலாம் தெரியல. அந்த ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம் இருக்காது நமக்கு முகத்தில், அது வராது, முகத்தில் அது வராது. பாலா சாரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து காமெடி அவ்வளோ நல்லா இருக்கும். அது சீரியஸான டச் இருந்தால் கூட சின்ன சின்ன இடத்துலையும் சரி ஒரு காமெடி அப்படி வாழ்க்கை சார்ந்து இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி சீன் என்ன, எப்படி, அதை பற்றி ஏதாவது சொல்லணும் நீங்கள் எனக்காக? இல்லை, இந்த படத்தில் வந்து காமெடி ஆர்டிஸ்ட்டுன்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ணனோட படங்கள்லாவே காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். பாலா அண்ணா படம் இதில் வந்து அமுதவாணன் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ணா காம்பினேஷனில் தான் ஃபுல்லாக வருவார். இது அண்ணா சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை எல்லாமே நடிச்சுங்க. என் ட்ரூப்பில் வந்து இருப்பாங்க வரலட்சுமி, இன்னொரு 5 கேர்ள்ஸு, அப்புறம் அமுதவாணன், ஆண்டனி தாஸ், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே காமெடின்னு தனி ட்ராக்காக இருக்கார் ஒரு படத்தில். கண்டிப்பாக இல்லை, எல்லாருமே காமெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து வில்லனுக்கும் காமெடி இருக்கும். இவர் மட்டும் இல்லை, இவரோட பேசுகிறது நக்கல் நையாண்டி எல்லாமே இருக்கும். ஸோ நான் பேசுகிறது இருக்கும். வரலட்சுமி இது நீங்கள் பேசுகிறது சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வரலட்சுமி போசலாம் இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் காமெடி இருக்கும். ஸோ எல்லா கேரக்டர்ஸ்க்கும் என்னோடய அப்பாவை நடிக்கிற ஜிஎம் குமார் சார் அவரும் காமெடி இருக்கும். அவங்க பேசுகிறது அந்த இது இல்லைன்னா லைவாக என்ன சொல்லுவோமோ என்ன இது வருமோ அப்படி தான் இருக்குமே தவிர தனியாக காமெடி அப்படின்றது அந்த பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு விஷயங்கள், அந்த நக்கல் நையாண்டி எல்லாமே இதில் இருக்கும். அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய துக்கம், அவங்களுக்குள்ளே இருக்க சந்தோஷம், அவங்களுக்குள்ள இருக்க கோபம், அவங்களுக்குள்ள உள்ள காதல், ஸோ எல்லாமே இதில் வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆமாம், சொல்ல மாதிரி நான் கடவுள் இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ அழகாக 2 வார்த்தை எல்லாம் காமெடி பண்ணியிருப்பாங்க. அது தனி ட்ராக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது பாலா சார் பொறுத்த வரைக்கும். அவங்களோட லைஃப்பில் தினம் நம்ம அடிக்கக்கூடிய ஜோக்குங்கிற மாதிரி. சரி, இப்போ கரகாட்டம் எடுத்துக்கிட்டா, இப்போ நம்ம ஒரு டான்ஸ் ஃபார்ம் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம், நிறைய வெஸ்டர்ன் டான்ஸஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்மளோட கலையை நம்ம மறக்கிறதுக்கும் இது நம்ம இழிவாக நினைக்கிறதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அது அழிஞ்சு போனது. அடுத்து யாரும் அதை பண்ண விட மாட்டாங்க. அடுத்தடுத்து ஜென்ரேஷன் வரும்போது எல்லாம் மாறி. அதான் ஜிஎம் குமார் சார் நேற்று பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், அடுத்த ஜென்ரேஷன் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் படித்து வேறு மாதிரி அப்படின்ற ஒரு விஷயத்த போகிறாங்க. அப்போ யார் அதை பண்ணுவா? அவருடைய பசங்கள் பண்ணணும், தெரிஞ்சவங்க அடுத்து பண்ணணும், அது சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நேற்று ஜிஎம் குமார் சார் அவ்வளோதான் சொன்னார். அடுத்தடுத்து பண்ணாத போது இது ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இது 20 வருஷத்துக்கு தான் தாங்குமோ, எவ்வளோ நாள் தாங்கணும் அப்படின்னு தெரில. ஸோ அதெல்லாம் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும்.
ஸோ அது இந்த திரைப்படங்கள் மூலம் அப்படி காமிக்கிற விஷயமும் சரி, அவங்களுக்கு அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவ்வளோ சப்போர்ட் தான் கொடுக்க முடியும். சப்போர்ட் கொடுக்கணும் எல்லாரும். இது ஒருத்தர் செய்ய வேண்டியதில்லை, எல்லாமே சேர்ந்து தான் செய்யணும். கலை வளர்க்குறதுக்கு எல்லாமே இதுதான் பண்ணணும். அழியக்கூடாதுன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்குது, பண்ணணும். அதுபோக என்னென்னா அவங்களாம் ரொம்ப பாவம். நாங்களாம் வெறுங்காலில் ஆடிட்டுருக்கோம். ஆடும்போது எங்களுக்கு அவ்வளோ வழிகள் எல்லாமே இருக்குது. அவங்க வந்து ஒரு டே நைட்டாக ஒரு திருவிழாவில் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படுற பாலியல் தொந்தரவு, அவங்கள ஆடுங்கன்னு சொல்லி வற்புறுத்துறது, தண்ணி அடிச்சுட்டு வந்து அவங்கள கேலி பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் குறைச்சிட்டாலே போதும். அவங்க நிம்மதியாக ஆடணுங்க ஃபஸ்ட்டு. கோயிலுக்கு ஒரு திருவிழாவில் ஒரு நல்ல விஷயமா அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ண வர்றாங்க. அவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? ஸோ இது பார்க்குறவங்க மக்கள் எல்லாமே அதை வந்து தொந்தரவு கொடுக்காதீங்க முதல். ஓகே, சுரேஷ் அவர்கள்கிட்ட கேட்கணும். இப்போ பாலா சார் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் திடீர்னு இருக்க மாட்டார், எங்கேயாவது அப்ஸ்காண்ட் ஆகிடுவார், போய் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணியிருப்பார். ஓ இது இவ்வளோ டீட்டெயில், அது நார்த் ஆகட்டும் சவுத் ஆகட்டும், எந்த மாதிரி ஒரு இன்டீரியர் போர்ஷன் ஆகட்டும், மலை பிரதேச பற்றின ஒரு கதையாகட்டும், பரதேசி போன்ற படமாகட்டும், வந்த ஆக்டர்கிட்ட இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை டீட்டெயிலாக எடுத்து பார்க்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டணும்னா அந்த படம் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இந்த படமும் அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த தாரை தப்பட்டைக்கு உங்களை அவர் அசோசியேட் பண்ண விதம் அண்ட் ஆல்சோ உங்களை ட்ரெயின் பண்ண ஒரு சில விஷயங்கள் பற்றி. இல்லை, என்ன ட்ரெயின் பண்ண விதமே அண்ணன் ஒரு 3 months முன்னாடியே நான் தாடியில் வளர்த்து அந்த இதெல்லாம் பண்ணோம். கடைசியில் தாடி அந்த இதில் அந்த போர்ஷனில் வேறு மூவிக்கு தேவைப்படலை. ஸோ அந்த கேரக்டரை ஒரு நடிகனாக வந்து அண்ணன்ட்ட ட்ரெயின் ஆகிறதுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு குழந்தை படிக்க போகிற மாதிரி தான். ப்ரீகேஜியில் போய் டெலிவர் ஆகி ஒரு யூனிவர்சிட்டி பாஸ் ஆகி வெளியே வருவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ணனோட எல்லாமே. ஒரு கண் இமைக்கிறதுலேருந்து பாடி லாங்குவேஜ், கம்ப்ளீட் மாடுலேஷன்ஸு, ஹெட்டு திருப்புறது எல்லாமே அண்ணன் சொல்லி கொடுப்பாங்க. ஈச் அண்ட் அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருந்தாலும் சரி, அது ஒரு நார்மல் டைலாகில் இருந்தாலும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக அண்ணன் சொன்னதை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணாலே போதும். அது நம்ம ஓவராக டெலிவர் பண்ணால் அண்ணன் கரெக்டாக இருக்குடா அப்படின்னு கரெக்ட். அப்புறம் அந்த அண்ணன் சொன்ன மாதிரி மானிட்டரில் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் சொன்னதை வந்து பாலா சார் சொல்கிறத செஞ்சாலே போதும். கரகமாகட்டும், அதில் இருக்க ட்ரெடிஷ்னல் டான்ஸில் காமிச்சிருப்பீங்க அதில். ஸோ டிரெக்டராக வந்து கண்டிப்பாக கம்பேர் பண்ணல நான். பட் இருந்தாலும் இதில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம கரகாட்டம்னா அது ஒரு ஜாலியாக நம்ம ஃபன்கான ஒரு டான்ஸ் மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த வாழ்க்கை வாழும்போது, அந்த குழுவாகவே வாழும்போதும் அவங்களுக்குள்ளே இருக்கும்போதும் அந்த உணர்வு பற்றி எனக்கு நீங்கள் சொல்லணும். அந்த கொஞ்ச நாள் கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் உங்களுக்கு. அந்த இம்பாக்ட் நான் சந்தனம் சொல்கிறேன். அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அது பண்ணும்போது வெறுங்காலில் ஆடும்போதும் சரி, அந்த வலி டே நைட் ஆடுறாங்க அப்படின்னும் போது முதல் நம்ம நடிக்கும்போது நல்லா வாசிங்க, நல்லா ஆடுங்க நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. நாதஸ்வரம் வாசிக்கும்போது கூட சும்மா ஊதுறது கிடையாது, இங்கேருந்து எடுத்து வரணும். அதுவும் பெயின் தான். அதனால தான் மொழி பிதுங்குது, அவங்க ஊதுறதெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ எல்லாமே இதாக இருக்குது. ஸோ இந்த படம் பண்ணி முடித்தோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்கள வெறும் சும்மா பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்கள கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது. அதுதான் எனக்கு தோணுச்சு. இப்போது சார் இந்த டான்ஸ் ஃபார்ம் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுறதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி 4 படங்கள் தான் என்னால் ரெஃபரன்ஸ் எடுக்க முடிஞ்சுது. நான் இப்போ உங்ககிட்ட பேசும்போதும் கூட அண்ட் அந்த மக்கள் பற்றி பேசும்போது ஆடுவாங்க, பணம் குத்துவாங்க, அப்படி தான் தெரியுது சொல்லும் போதே. அண்ட் இன்னொன்று இந்த கண்ணில் படம் எடுக்கிறது, இந்த கரகத்தை இறக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு நுணுக்கமான ஒரு கலை. அதுக்கு தனியான ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும், கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தில் கிடையாது. கண்ணில் ரூபாய் எடுக்கிற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க டான்ஸஸ் குழு வச்சு ஒரு நையாண்டி மேலாம் வாசிக்கிறவங்க இந்த ஒவ்வொரு இதுக்கு பண்ணுறது, கோயில் ஆடுறது, கோயில் திருவிழாக்கள் ஆடுறது, அப்படி தான் இந்த ட்ரூப்பே இருக்கும். ஸோ அப்படி தான் இதில் பதிவு பண்ணியிருக்கு. அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய துக்கம், அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய காதல், ஸோ எல்லாமே இதில் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் தான் அதில் இருக்குது. ஸோ அவங்களோட உணர்வு கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப் மாதிரி தான். சார் இந்த தெரிச்சு ஓடுறது உங்களை பார்த்தா படத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுற ஒரு ஃபீலிங் இருக்குது படத்துக்கு அப்புறம் அப்படின்னு. கேரக்டர் வந்து அந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் தெரிச்சு ஓடுவாங்களான்னு எனக்கு தெரியல. திட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் மறக்க முடியாது அப்படின்வாங்களா, அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம் என் கேரக்டர். இந்த கேரக்டர் திட்டுனாங்களே பெரிய சக்ஸஸ் தான். ஆமாம், கண்டிப்பாக யார்கிட்டயா திட்டு வாங்கி அடி வாங்கினேன்னா பெரிய சந்தோஷம். நான் பார்க்கும்போதே திட்டணும் போல தான் தோணுது எனக்கு. நானே திட்டேன், வேணா இப்படி இருக்கான் அப்போ சொன்னால் வீட்லேயும் திட்ட தான் போகிறாங்க, எல்லாருமே திட்ட தான் போவாங்க. ஸோ பட் அதுதான் அந்த கேரக்டருக்கு உண்டான சக்ஸஸ். உங்களை வந்து யாராவது கேட்டால் கண்டிப்பாக தாடி எடுக்கணும்னா எடுக்க மாட்டீங்க. ஐ மீன் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. பட் ஆனால் பாலா சார் சொன்ன உடனே நீங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடி செஞ்சும் இருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க. அது டெஸ்ட் ஷூட்டுக்காக பண்ண ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு கெட்டப் போட்டு அது எது சூட் ஆகுதோ அப்படின்னு பார்க்கறதுக்காக பண்ண விஷயம். ஸோ அதுக்கு நான் ஷேவ் பண்ணி பாண்டி பஜார் ஃபுல்லாக நடக்க சொல்லி இதெல்லாம் பண்ணாரு.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கெட்டப் எல்லாமே ஒரு 2 பார்த்துட்டு கடைசி ஃபைனல் தான் அந்த குடும்பி வச்சு பண்ணுற ஒரு இது. ஸோ எது செட் ஆகும் அதை பார்த்தாங்க, அதுக்கு தான் பண்ணேன். ஸோ எல்லா விதமும் பண்ணியாச்சு, தாடி எடுத்துட்டு எல்லாம் எடுத்து பண்ணி தான் பண்ணேன். இனிமே எல்லா கெட்டப்பையும் பார்க்கலாம். இல்லை எல்லா கெட்டப்பையும் பார்க்க முடியாது, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டோம். அப்படியே விட்டுடலாம் ஒரு ஃபீலிங் தான். ஸோ வரலட்சுமி பற்றி உங்ககிட்ட கேட்டாகணும் நான். ஏன்னா அவங்க வந்து வேற மாதிரி தான் படம் பார்த்துருக்கோம், ரொம்ப மாடர்னாக பார்த்துருக்கோம், ட்ரெடிஷ்னலாக இன்னும் பார்க்கல, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பார்க்கல. பட் இந்த படத்தில் ட்ரெடிஷ்னல் தாண்டி வந்து அவங்க எடுத்திருக்கிற ஒரு ரோல் வந்து ஐ திங்க் ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அவங்க வேற டான்ஸில் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு சொல்லும் போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு வீரமான ஒரு பெண்மணி, அவங்களோட இதை பார்க்கும்போது பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது அப்படி போல்டாக இருக்காங்க, போல்ட் அண்ட் பிரேவ் உமனா. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இதுக்கப்புறம் வரலட்சுமி வேற மாதிரி இருக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்கள பற்றி அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக அவங்க ஒரு படம் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூடயும் இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்கிறத பார்த்தா என் கூட நடிக்கும் போனும் சரி, ஜென்ரலாகவே ஒரு 10 படம் நடிச்சுட்டு வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க, நல்ல எஸ்டாப்ளிஷ், நல்ல இதாக இருப்பாங்க. அவங்க பண்ணுற விதம், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அசால்ட்டாக அப்படியே டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். பட் அவங்களோட நம்ம சேர்ந்து பண்ணமோன்னு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், சில விஷயங்கள்லாம் வந்து இப்படி பண்ண நீ வந்து இதாக இருக்காதுன்னா பேலன்ஸ் பண்ணி போவாங்க. அது ரொம்ப இதாக இருந்துச்சு எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். இன்னொன்று நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டான்ஸு மட்டும் இல்லை, அது ஆக்டிங்கு எல்லாத்துலேயும் அது நல்ல ஒரு போல்டான பொண்ணு தான். கண்டிப்பாக போல்டான பொண்ணு தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு போல்டான அட்டெம்ப்ட்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும். படம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நிறைய அழகான சாங்ஸ் இருக்குது, நல்ல ஃபீலிங் இருக்குது. இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு லைஃப் பார்த்தின ஒரு விஷயம், ஒரு இமோஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம். பாலா சார் வந்து ரொம்ப ஜாலியாகவும் படம் எடுப்பார், கிட்டத்தட்ட ஜாலியான படங்களும் எடுத்திருக்காரு. பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை வந்து ஒரு வாழ்க்கை சார்ந்து அது ஒரு ரிசர்ச், இது ஒரு சொன்ன மாதிரி அப்படி எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க as a சிஷ்யன்? இல்லை, அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அப்படி தான் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பில் இருக்கிற மனிதர்கள் அவங்கள வாழ்க்கையை வந்து அழகாக அதை ஒரு பதிவாக பண்ணிட்டு போகிறாரு. அது யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். நம்மளே அவர் என்ன யோசிக்கிறான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு அவர் என்ன திங்க் பண்ணுறாரு, என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ இது அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம யூகிக்கவே முடியாது. நாங்கள் ஷார்ட்டில் பண்ணும்போது கூட என்ன அடுத்து செய்ய போகிறோம், என்ன செய்ய சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது சொல்லும்போது நம்ம செய்கிற விஷயம் தான். அவர் என்ன இது எடுத்து அடுத்து என்ன கதை கொண்டு வர போகிறார், எதை யோசிக்க போகிறான்றது அவருக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அது கண்டே பிடிக்க முடியாது. ஒரு ஷார்ட்டு இந்த ஷார்ட் அடுத்த ஷார்ட் இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது வேற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதனால தான் நாங்களாம் பிளாங்காக போயிடுறது, எதுவுமே நினைக்கக்கூடாது. இப்போ கேட்கலான்னு நினைச்சேன், சத்தியமாக கேட்டால் நீங்கள் என்ன அடிச்சிடுவீங்கன்னு கூட எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எங்கேயாவது டேரக்டர் சசிகுமார் லைட்டாக எட்டி இல்லை வர முடியாது, வர்றதுக்கான சான்ஸ். அதை தான் சொன்னேன், நம்ம அடுத்து இப்படின்ற எதுவுமே யோசிக்க முடியாது. அதனால தான் நாங்கள் பிளாங்காக போகிறது. போயிட்டு கூலாக நாங்கள் இது இருப்போம், எல்லாமே அவருக்கு தான். அவர் தான் எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணி அவர் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறதா எங்கள்கிட்ட சொல்லுவார். அதை தான் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக ஒரு ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு இங்கிலீஷில் டீச்சர் சொல்லுவாங்க நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு அப்படி தான் நாங்கள் ஃப்ரீயாக போவோம். அங்கே போய் சொல்லும்போது அவர் இருக்கார், அந்த பயம் எங்களுக்கு இருக்காது. இது படிச்சுட்டு இந்த டயலாகை படிச்சுட்டு போகணும், இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற. ஸோ நமக்கு என்னென்னா அவர் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கொண்டு வந்து அவருக்கு என்ன வேணுமோ நம்மகிட்ட இருந்து எடுத்து வாங்கிடுவார், இல்லாட்டி விட மாட்டார் அது வரைக்கும். ஸோ அதை ஃபுல்லாக வாங்கிடுவான். நாங்கள் பிளாங்காக தான் போவோம், கரெக்டாக அவர் சொன்னது அதை செய்வோம். அது ஓகே ஆகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டு தான் இருப்பார். எங்களுக்கு கூட டென்ஷன் ஆனாலும் எதுக்கு இது பண்ணுறீங்க, கரெக்டாக வரைக்கும் எடுப்போம், ஒன்றும் இது பண்ணாத பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை, இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு கூட பண்ணுவோம் அப்படின்றார். ஓகே. ஸோ அப்படி தான் அவர் எடுத்துகிட்டு போவார். இப்போ எங்களுக்கு மார்னிங் ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, நைட் ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு சீன் இருந்துச்சுன்னா அப்போ நானே போய் கேட்டிருக்கேன், அந்த சீன் நாளைக்கு பண்ணிக்கலாமாண்ணே அப்படிங்கிறோம். வேண்டாம், இல்லை எனக்கு மூடு செட்டாக இல்லை ஒரு மாதிரி இருக்கு, சரி அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்போ நாளைக்கு அவ்வளோதான். அப்போ நாளைக்கு பண்ண ஒன்று செட்டாக நம்ம அந்த மூணு செட்டால் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சரி நாளைக்கு நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அந்த இது தான் இருக்கும். ஸோ அவ்வளோ இது கொடுப்பாங்க. இன்னொன்று கேட்குறேன் சார், அதுக்கும் நீங்கள் நடிக்கக்கூடாது சரியா? இந்த பரதேசி ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருமே சொல்றது பாலா சார் வந்து அடிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கோவப்படுவார், திட்டுறது கோவப்படுறது. அதெல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தனோட பார்வை தவறாக தான் தெரியும், அவனை தூரத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ தெரியாது. பரதேசி அந்த ட்ரெய்லர் அதுவும் தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன். நீங்கள் பரதேசி ட்ரெய்லர் பார்த்தா எல்லாமே இப்போ சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த ட்ரெய்லரில் இதோட டீசரில் அவர் சிரிச்சிட்டு இருப்பார், அதை யாருமே சொல்ல மாட்டீங்களா? பாலா சார் சிரிக்கிறான்றதுக்கு அதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க, அவர் சிரிச்சிருப்பாங்க. அதுதான் ஸ்பாட்டில் பண்ணுவார். ஷார்ட் எடுக்கும்போது அதான் அந்த உணர்ச்சிகள் அவங்க எடுத்துக்குவாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது. அழுகும்போது அழுகுவாங்க, சிரிக்கும்போது சிரிப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது பண்ணுவாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். அது காமெடி சீன் எடுக்கும்போது அவர் சிரிச்சு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார். அது அழுகும்போது அவரும் அந்த இது வரும், டேஸ்ட் வரும், அவருக்கும் வரும்.
ஸோ அந்த ஃபீலர் அதுதான் எடுக்கிறாரு. ஸோ அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அது எமோஷனல் பீப்புள். அவங்க எமோஷனல், எல்லாமே எமோஷனல். அவங்க நீங்கள் வந்து அது தூரத்துலேருந்து பார்க்க சைலண்ட்டாக இருக்கிறது தான். அதுதான் பார்க்கும்போது இப்போ நீங்கள் என்ன பார்க்கும்போது சைலண்ட்டாக இருக்கனால என்னென்னா அது எங்கள் பலவீனம் ரெண்டுமே வச்சுக்கலாம். இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. பழகினா தான் அந்த விஷயம் தெரியும். ஒருத்தவங்களை போய் அருகில் நின்று பழகினா தான் தெரியும். ஸோ பரதேசி படத்தில் அது ஒரு ட்ரெயிலர் ஒரு டீசருக்காக வச்சாங்க. அது டம்மி, அது டம்மிஸுக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு அவர். அதில் அடிக்கும் போது இது பண்ணும்போது அதுக்குள்ளேயும் 1000 பேர் கருத்துக்கள் சொல்லி அது எதனாலன்றதை சொல்லாமல் சொல்லிட்டு அதை பார்க்கும்போது நிஜமாவே அடிக்கிறாரோ இப்படி தான் இருப்பாரோ அப்படின்ற ஒரு விஷயம். அந்த டீசரே அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா, நான் வந்து வெறும் டம்மி ஸ்டிக்கால் வெறும் டம்மி, அது அந்த கட்ட ரியல் கிடையாது, அதை வச்சு அடிக்கும் போதே உங்களுக்கு பதட்டமாக இருக்குது, என்னை கெட்டவன் என்னை வந்து தப்பாக நினைக்கிற மாதிரி தோணுது. ஆங்கிலேயர்கள் வந்து டீ எஸ்டேட்டில் வந்து இப்படி ஒரு இவங்களை வந்து ஒரு ஒரு மக்களை எப்படி குடும்பப்படுத்துங்க அதை பற்றி யாருமே சொல்லலையா, அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த டைப்பில் ஒரு டீசர் கட் பண்ணாங்க. ஸோ அதுவே என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்ட் அடிப்பார் புதப்பார் அப்படின்ற மாதிரியே வந்து அந்த நேம் வந்துருச்சு. அதுதான் பெரும்பாலும் அந்த எமோஷன்ஸ் எப்படியோ அப்படிதான் இருப்பாரு. அதுதான் ஒன்று. அதுதான் இல்லை, இப்போ எல்லா நடிகர்களுக்கும் அடுத்த ஒரு படத்தில் நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை தானே இருக்கு. கண்டிப்பா. இப்போ ஒரு தடவை நடிச்சவங்க மட்டும் ஒரே தடவை நடிச்சுட்டு போறதில்ல. அப்படி இருந்தா அடுத்தடுத்து படங்கள் நடிகர்கள் நடிக்க மாட்டாங்க. விக்ரம் சாரோ சூர்யா சாரோ விஷால் அடுத்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, அவரும் பண்றாரு. அடுத்து வந்து ஆர்யா பண்றாரு. ஸோ எல்லாமே பண்ணணும்னு தானே இருக்காங்க. ஸோ ஏன்னா அவருக்கு பிடிச்சிருக்கும், ஒர்க் பண்றது பிடிச்சிருக்கு. அதுதான். ஏன்னா நான் கடவுள் மாதிரி ஒரு படம் எல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் அவன் இவன் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இதே ரெடி. அதுதான். ஸோ அது வந்து ஒர்க்கிங் ஸ்டைல், அதுல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சசிகுமார் சார் சொல்லியிருக்காங்க. சார், நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் பத்தி பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பா ஒரு டைரக்டரோட ஒரு சஜஷன் இருக்கும், எல்லா டைரக்டரோட அட்வைஸ்ன்னு சொல்லிட முடியாது. மேபி இப்போ அவங்கவுங்களோட ஆக்டருக்கு நீங்க இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணலாம், இல்லை இப்படி இருக்கலாம், உங்களோட கரியர் நீங்க இப்படி ஷேப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் யாராவது கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாலா சார் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? படம் முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் சில அட்வைஸ் பண்ணாங்க. இப்படி சூஸ் பண்ணுறா கேரக்டரை, இந்த மாதிரி பண்ணு, அப்போது ஃபிலிம் கரியரில் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அது எப்படி, அதுதான் தெரிஞ்சுக்கணும், அது எப்படி? இல்லை, அதாவது இப்போ அண்ணன் ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு ஓப்பனிங் ப்ளஸ் பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நான் கரெக்டாக வந்து அடுத்தடுத்து படங்கள் நான் பண்ணும்போது இந்த வாய்ப்பை வந்து அண்ணா சொன்ன மாதிரி செஞ்சாலே கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க ஹீரோவா, சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்குது. பட் இந்த படம் படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக டோட்டலி ரீஃபைண்ட், நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் நான் அட்டம் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சார் ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களோட கரியருக்கு கொடுத்துருக்காங்க? கொடுத்துட்டாரு. அதான் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே என்னோடய லாஸ்ட் ஷாட் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்ச தட்டி கொடுத்து பாராட்டிட்டு இதுதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வளோதான், ஸோ நீ கரெக்டாக பண்ணு, நீ எந்த இது வேணால் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ப்ளஸ்ஸு, ஸோ என்னென்ன தவிர்க்கணும் என்னென்ன சேர்க்கணுன்ற அந்த ப்ளஸ் மைனஸ், ஸோ மைனஸ் இது இந்த இதை இப்படி பண்ணிக்கோ, அந்த மைனஸை இப்படி ப்ளஸ் ஆக்கிக்கோ, இதை இப்படி ஆக்கிக்கோ, இது அப்படிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் நீ கால் வச்சுட்ட ஊண்டிட்ட இனி ஸ்ட்ராங்காக ஊண்டலாம், ஸோ விட்டு அதை அடுத்து பயந்துட்டு எதுவும் பண்ணால் எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக பண்ணு அப்படின்னாரு. அந்த கான்ஃபிடென்ட் எங்களுக்கே வந்துருச்சு. உண்மையில் இந்த படம் நடித்து முடித்தோடனே எது வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தயக்கம் இருந்தது. அது வந்து உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ சார் உங்களோட முந்தைய படங்கள் ஹீரோவாக இருந்த படங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை எல்லா படமும் அவர் பார்த்துருவார். நான் என்னோட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண சுப்பிரமணியபுரம் ஃபஸ்ட்டு படமே நான் அவர்கிட்ட காமிச்சேன். அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன். என்னோட குரு ஒரு பயத்தோடு நின்றுட்டு முதல் படம். நான் எல்லா ஷோவும் எல்லாமே அவருக்கு ப்ரிவியூ ஷோ எல்லா படமும் காமிச்சிருவேன். ஸோ அப்போ வந்து சுப்பிரமணியன் பார்த்துட்டு உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாராட்டினார். நீ தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனார். ஸோ எல்லா படமும் நான் அவர்கிட்ட காமிச்சிருவேன். ஸோ ஒவ்வொரு படத்தையும் பார்த்துட்டு சுந்தரபாண்டியன் எல்லாமே என்னோடய ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக சரி பசங்க, ஸோ எல்லா படமும் அவர் வந்து பார்த்துட்டு அதோட நிறைகள் குறைகள் எல்லாமே சொல்லிட்டு தான் போவார். ஓகே. இளையராஜா சார் வேற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார் படம் ஷூட் இருக்கப்போ. ஸோ அந்த நிகழ்ச்சியான தருணம் பற்றி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்த உடனே நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் ஒரு காலனியில் எடுப்போம். அது வந்து ஆறு ஓடும் அந்த காலனியில் தான் எங்கள் வீடு இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ எங்களோட இடம் அங்கே வந்து அவர் வந்தார். அந்த இடத்துக்கு வந்தோடனே அவ்வளோ இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோவா படப்பிடிப்புக்கு வராதவர் இந்த படத்துக்கு வந்து எங்களை வாழ்த்திட்டு ஆசீர்வதிச்சுட்டு போனது வந்து ரொம்ப சந்தோஷமா. சார், எப்பவுமே அந்த ஆட்டம்னு வரும்போது ஒரு போட்டி இருக்கும். அண்ட் அந்த என்னோட கலையில் நான் தான் சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு திமிர், அந்த ஒரு கோவம், அந்த ஒரு இது இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம இது வரைக்கும் படங்கள் பார்த்தது அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம ஆடலும் பாடலும் இருக்கக்கூடிய படங்கள் எடுத்துக்கிட்டு அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் சசிகுமார் சார் நாங்கள் படம் பார்க்குற வரைக்கும் சரி அந்த கோவம் இதெல்லாம் தெரியுது. பட் இதுக்காக உங்களை நீங்கள் வேறு எதுக்காவது ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்களா? நான் தான் அப்படின்ற மாதிரி படம் வரும்போது
நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. சத்தியமா எல்லா ஆட்டுக்காரங்களுக்கும் லைட்டா இருக்கும் சொல்லுவாங்கல்ல. நான் யூஷுவலா சொல்லுவாங்கல்ல, நாங்க தான் பெரிய கரகாட்ட கோஷ்டி, நாங்க தான் பெரிய கரகாட்ட குழு, அந்த மாதிரி மைண்ட் செட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எந்ததும் இல்ல. லைட்டா இல்ல. இப்போ சார் படத்துக்கு அப்புறம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேனே, நல்லா ஆடுறதுனால. இப்போ யார் கேட்டாலும் நான் ரிஹர்சலுக்குலாம் வர மாட்டேன், ஐ எம் ரெடி ஃப்ளோர் அப்படிதான் சொல்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது இந்த படம் பண்ணும்போது, வெற்றிவேல் பண்ணும்போது சும்மா அப்படி சொல்றது உண்டு. அவ்வளவுதானா, வேற எதுவும் இருக்கா, இவ்வளவுதானா, இவ்வளவுதான் ஸ்டெப்பா அப்படின்றது அவங்க இதான் சரி சரிவாங்க. டான்ஸ் அசிஸ்டன்ட் வந்து சார் அடுத்து இந்த ஸ்டெப் அவ்வளோதான் பண்ணிடுறேன் அப்படின்னு அது சும்மா ஒரு ஜாலிக்கு சொல்லுவேன். அவங்க வருவாங்க, சார் நீ வீட்டுக்கு போ, நீ எங்கே நிற்கிற, நான் பார்த்துக்கிறேன், நான் அடிக்கிறேன்னு. அப்புறம் இன்னொன்று சொல்லும் போது பத்தலை இன்னும் வேணும். சும்மா ஜாலியாக அது வந்து சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்குன்னும் போது நமக்கே ஒரு ஜாலி வந்துடும். அவங்க ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கும்போது வந்துடும். அதே கஷ்டமாக வந்துச்சுன்னா இருங்கப்பா கொஞ்சம் இருங்கப்பா வந்துங்க, நீங்கள் ஆடிடுவீங்க, சத்தியமாக நான் இல்லைப்பா அப்படின்னு. இந்த படத்தில் அப்படி தான் வந்தது வெற்றிவேலில். பிருந்தா மேடம் சார் நீங்கள் ஆடிடுவீங்க, நான் ஆடி இருங்க அப்படின்னு அவங்க அசிஸ்டன்ட் வச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவன் ஆடிடுவான். ஓகே கிருஷ்ணா ஆடிட்டா, ஓகே டேக் இல்லை நான் இன்னும் இப்போ தான் பார்க்குறேன், இன்னும் ப்ராக்டிஸும் கொடுக்கல, எனக்கு பத்தலை, என்ன ப்ராக்டிஸ் பத்தல, இல்லை நீ ஆடிடுவீங்க அப்படின்னு ஆடிடுவேன். குரூப்போட நிற்க வைப்பாங்க. சார் அப்படியே நான் ஆடிட்டே வரேன், நீங்கள் போயிருங்க சார் வாங்க. இப்படியே இழுத்துட்டு போதுலே இருங்கடா அப்படின்னு அப்படியே தான் ஒரு பாட்டை முடிச்சாங்க. 3 நாள்ல முடிச்சிட்டாங்க. அது எல்லாமே என்னன்னா அதான் சொன்னேன், அந்த பயம் போயிடுச்சு. என்னன்னா நமக்கு டான்ஸ் வருதோ இல்லையா அடுத்த விஷயம், வந்து ஆடும்போது ஒரு பயம் இருக்கக்கூடாது. அது அந்த ஃபியர் வந்து நமக்கு ஆடும்போது எங்கேயோ ஒரு இடத்துல தெரியும், அது நமக்கு ஒரு லேக் ஆகும். ஸோ இந்த தாரத்தப்பட்டையில் வந்து எனக்கு பயத்தை போக்கிட்டாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துட்டாங்க. ஆளான்ற ஒரு விஷயம்ன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விஷயம். அந்த நம்பிக்கை வந்தால் தான் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியும். அது நமக்கு உறுத்தலாம் இருந்துச்சு, நான் ஆடிடுவானான்னு உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நம்ம ஆடிடலாமா, நம்மளால் வந்துருமா, இது தப்பாயிருமோ, இது தப்பாக தெரியுமோ அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து நெகட்டிவாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் இதில் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு, எல்லாமே பாசிட்டிவ் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அப்போ எதனால செய்ய முடியும், ஸோ நம்மளால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கு. அதுதான் தாரத்தப்பட்டை பொங்கல் அன்னைக்கு சிறப்பா ரிலீஸ் ஆகி எல்லாருமே ரொம்ப, ஏன்னா பாலாசார் படம் நம்ம வந்து இது வெற்றியா அதை பத்திலாம் நம்ம பேசவே வேண்டாம், எல்லார் மனசுலயும் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த நாள் அன்னைக்கு நீங்க உங்களோட வியூவர்ஸ், உங்களோட ரசிகர்களுக்கு நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா வந்து பொங்கல் தினத்தன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படம். வந்து எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ப்ரொடியூசராக வந்து இதோட ஒரு நடிகனாக போய் அந்த யூனிட்டில் போயிட்டு நடித்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தெரிஞ்சு, அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே மொத்த யூனிட்டோட தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை வந்து தேட்டரில் போய் பார்க்குறது தான் அதுக்கு உண்மையான கைதட்டலாக இருக்கும், பாராட்டுகளாக இருக்கும். அதை மீறி அதை திருட்டு விசிடியில் பார்க்குறது எல்லாமே எல்லாம் தேட்டருக்கு போயிட்டு இந்த பொங்கல் நாளுக்கு வந்து பாருங்கள். தாரத்தப்பட்ட உங்களுக்கு ஒரு 100% ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். சார் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து உங்ககிட்ட நான் கேட்குறது 5 பாரம்பரிய நடனம் நீங்கள் சொல்லணும், பேர் சொல்லணும் எனக்காக. நிறைய உங்களை விட மாட்டேன் நான். இது பண்றீங்க, நீங்க டான்ஸ் ஆடுறீங்களா சொல்றீங்களா? அடுத்து வந்து டான்ஸ் ஆடி நாதஸ்வரம் வாசிச்சுட்டு தவுல் வச்சுட்டு போறேன். தயவுசெய்து இந்த கேள்வி எல்லாம் விட்டுருக்கேன். நீங்க லைட்டா அதுல இருந்து ஏதாவது ஒரு டான்ஸ் மட்டும் ஆடினா பரவாயில்ல அப்படிங்கிறது. பேட்டி எடுக்க கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்றீங்க. அது வந்து என்னன்னா படத்துல எல்லாரும் போய் பார்க்கட்டும். சரி, இப்போ ரிலீஸ் ஆயிருக்குல்ல, போய் தியேட்டரில் பாருங்க. அதில் வந்து நான் நாதஸ்வரம் வாசிச்சிருக்கேன், இவங்க சொல்கிற தவுல் வாசிச்சிருக்கேன், தப்பு வாசிச்சிருக்கேன், ஆடி இருக்கேன். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதில் எல்லாம் ஆடி இருக்கும், நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஆடி இருக்கும். ஸோ அதை பாருங்கள். ஸோ அந்த தாரத்தப்பட்ட அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கலக்கலாக பார்க்கணும்னா தேட்டருக்கு போங்க, தாரத்தப்பட்ட படம் பாருங்க அப்படின்னு சசிகுமார் சார் சொல்லியிருந்தாங்க. சார் உங்களோட வியூவர்ஸ்க்கு, உங்களோட ஃபேன்ஸ்க்கு அண்ட் பாலா சார் ஃபேனுக்கு, இளையராஜா சார் ஃபேனுக்கு, படத்தோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாள். ஸோ அதனால் இந்த தாரத்தப்பட்டை குழுவின் சார்பாக எல்லோருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. தாரை தப்பட்டை கண்டிப்பா எல்லாரோட மனசுலயும் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமுமே இல்லை. இந்த படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் சசிகுமார் அவர்களும் ஆக்டர், ப்ரொடியூசர் RK சுரேஷ் அவர்களும் நம்மளோட நிகழ்ச்சியில ஷேர் பண்ணாங்க. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அண்ட் பாஷ்மே டோஷிலா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.